மரியாதையா உங்க அப்பா வர சொல்லு. யாரு? உங்க அப்பா வர சொல்லு. எங்க அப்பா வர சொல்லு. நீங்க தேவலாம் பேசாதீங்க. தேவலாம் நீ முத பேசாத. நீங்க ஏன் எங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க? இல்ல முகரைய பாரு முகரைய. நாங்க எங்க குடும்பம் பெரிய எச்சுக்கார ஃபேமிலி. என்னது என்னமோ சத்தம் கேக்குது? எங்க குடும்பம் பெரிய எச்சுக்கார. ஏய் டா. பர. சொல்ற கேட்க மாட்டியா? அப்பா. அப்பா. சரியா டீச்சர் அடிக்குப்பா. என்ன அப்பா? அப்பா. என்ன அப்பா மேல? வேமா அப்பா ஜெயபிரியா டீச்சர் அடிக்கி. உங்க அப்பாவா பேசுறாரு? எங்க அப்பா. எங்க அப்பா திருப்பி பேச சொல்லு. வா ஏய். அப்பா. வா. ரொம்ப கோவக்காரர் பரப்ப யார வா வாங்கறா? டேய் என்னைய தான் வா வாங்குறாரா? ஏய். உங்க அப்பா சொல்லி அந்த மாடு கேட்க மாட்டேங்குது. அப்பா சொன்னா நான் கேட்டேன். எங்க அப்பா வந்து பெரிய ஜல்லிக்கட்டு வீரர். ஏய் யாருக்குடா யாரு அப்பா? யாருக்கு யாரு அப்பா? ஆளு தெரியாம சொல்றியா? அப்பா நீங்க எனக்கு அப்பா. யாரா சொல்றது? நோட்டா ஐயே உங்க அப்பா இல்லையாடா அப்பா அது? அவரே எங்க அப்பா. நான் மாடு ஜல்லிக்கட்டு கொண்டு போறேன். ராதாக்கூர் மாடு. ஏய் ஏய் மாடு சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க மாடு நீங்க சொல்றதெல்லாம் கேக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குமா? சொல்றதெல்லாம் கேக்கு. இந்த ராதாக்கூருக்கு எப்படி எப்படி பெருமையோ அதே மாதிரி இந்த ராதாக்கூர்ல ஜல்லிக்கட்டை அவுத்து விட போறேன். என்ன என்ன மாடு கொடையுது? ராதாக்கூர்ல மாடு மட்டும் இல்ல, அம்மா இசை தெளிவு இருந்தாங்க, சரி அண்ணன் சூரியன் இருக்காங்க. அம்மா இப்ப மாடு ஓட்டுறீங்க ராதாக்கூர். உங்க மாடு நீங்க சொல்றதெல்லாம் கேக்குமா? சொல்றதெல்லாம் என்ன ஆடுறா. ஏய் ஆடுறா. உங்க மாடு வந்து உங்க மாட குண்டியாட்ட சொல்லு. டீச்சர் இந்த மாடு உங்களை மாதிரியே குண்டியாட்டுது. அடிச்சு விடுவேன். அவங்க சொல்றத ஆடக்கூடாது, நான் சொன்னாத ஆட்டனா. பொம்பளை நீ பொம்பளை மாடு அது இதுல முட்டு உனக்கு நான் இது வாங்கி தரேன். பொம்பளை சொன்னா அப்படியே கேப்ப. அது குஞ்சாமணியில முட்டு பாரு. மாடு கூட பொம்பளை சொல்றதா கேட்குது. இப்ப மேல ஏத்தி உங்க மாடை கொண்டு வானே. ஆடக்கூடிய காலை ராசாக்கூர். ராசாக்கூர் மண்ணில் மைந்த காலை. என்னடா அது? ஏன் காலை என்னடா பண்ணுது? நான் சொன்னேன் கேட்டேடா. ஒண்ணுமே பண்ணல. அந்த சாணி தெரிஞ்சு போறா. ஓ இது பசுமாடு நினைச்சிருச்சு. பசுமாடு ஒண்ணுமே பண்ணல. சும்மா சிறப்பான காலை. மாட்ட பிடிக்கிறேன்டா. வயிறு தெரிஞ்சு போடுவான். ஒரு
போக கூடாது. பாவம் அந்த பையன் ஓட மாட்டாங்கவா. உனக்கு இருந்தா அண்ணி வச்சிருக்கேன் அண்ணி. இதை எப்படியாவது எனக்கு சரி கட்டி விடுவா. ஏய் ரொம்ப குண்டி ஆட்டாத. மாடு என்ன மாதிரி ஆட்ட மாட்டலாம் மருதமணியில இதே மாதிரி ஆட்டு தட்டக்கிட்ட அண்ணே கால மாடு கும்பு கத்திருக்கும் போலனே. ஏய் அதே மாதிரி ஆட்டு இல்ல. அண்ணே மாடு பாயும். மாடு யாரை கண்டது பாயுமா? யாரை கண்டது பாயுமா? அப்புறம் இப்ப நான் அதை அடக்கி காட்டுட்டேன். யாரு அந்த மாடு? நீ பாவ மாடு அடக்குறது தெரியும். அந்த மாடு பெரிய தேவரியா பைய மாடு. என்ன மாடு? ரேடியோ செட்டு மாட்டுன்னு சொன்னேன். பெரிய அவசாரி பைய மாடு. அவசாரி பைய யாரு? செண்பகலோ மாட்டுக்கு பாட்டு பாடுற அண்ணா பாடு. செண்பகமே அது பொம்பளை மாடுனே. ஆம்பளை மாடுக்கு பாட்டு பாடுங்க. மாடா கால பாட்டு பாடுங்க. கால பாட்டு பாடுங்க. இதெல்லாம் பொம்பளை மாடு நினைச்சா. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொன்னேன் உள்ளதே செய்வேன். வெற்றிவே வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம். நிப்பாட்டலாம். அன்னைக்கு ஒரு கொண்டையில ஒரு முத்தம் கொடு. அன்னைக்கு கொண்டையில ஒரு முத்தம் அப்படியே தொண்டையில ஐயோ அப்படியே கீழ்பட்ட அக்கா அக்கா மாடு நான் சொல்றதெல்லாம் கேட்கும். நான் சொல்றதுலாம் மாடு கேக்குமா? நான் சொல்றதெல்லாம் கேட்கும். கேட்க மாட்டியா? கேட்க கூடாது. கும்பரா பூவை சுத்தி டட்டா டட்டா. கும்பரா பூவை சுத்தி விட்டு வச்சு பிடிச்ச காலமாடு கொடுக்கும் பசு மாடு. நீ அவசாய பை மாடுன்னு எனக்கு தெரியும். அந்த மாடு காலைக்கு தெரியுது. அந்த பூவை பார்த்தோன்னா பின்னாடியே கிளம்பி செய்யல. அது மாடு கொண்டையில கொடுக்கும். நானு கும்பரா பூவை சுத்தி நெத்தியில விட்டு வச்சு கண்ணி பொண்ண கை பிடிச்ச காலமாடு நாளைக்கு தம்பால் கொடுத்த பசு மாடு. உங்க மாட்டை உடனே புடிச்சு வரணும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதே. அதான் அப்படியே நான் சொல்றது என்ன சொல்லுவோம் கேட்கும். இப்ப என்ன சொல்ல என்ன செய்யணும்? பாட்டு பாடு. உங்க மாடு சொல்றதெல்லாம் கேட்கும்ல. அன்னைக்கு முத்தம் கொடு. அன்னைக்கு முத்தம் கொடு. அந்த மேல மட்டும் உருப்படியா பண்ணுது. கண்ணத்துல மட்டும் கொடுக்காங்க. அண்ணே உங்க மாடு பேசுமா? இங்க பேசுவாங்க. மாடு எப்படா பேசும்? ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்லு. மாடு மட்டும் நீ சொன்ன மாதிரி பேசிருச்சு. நீ என்ன சொல்றியா நான் கேக்குறேன்டா. பேசும். மாடு பேசுமாடா? மாட்டுக்காரன் நானு. அவங்க அண்ணே அவர் மாடு அப்படி வளர்த்து வச்சிருக்காருமா. ஓடான்னு ஓத கூடாது. அண்ணனா மாடு பேசிருச்சுனா நீங்க என்ன சொல்றீங்க நான் கேக்குறேன். அண்ணன்றதெல்லாம் கார்த்தி அண்ணனை பார்த்து அண்ணன் சொல்லு. அவருக்கு அண்ணன் என்ன உட்காந்துருக்காரு. அண்ணன் சொல்லு. அம்மா என்னாலும் அண்ணன் சொல்லுச்சுங்க. இது பெரிய மாடு. உழவுக்கு தெரியுவா மாடு. மாட்டுக்கு உரி 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 நீ பொத்துடா குண்டா தலைவா. எங்க இருந்த தலைவா? வேணா வேணா என் வாய கலராங்க. ஏமா அந்த இருட்டுக்குள்ள இருக்கவங்களா ஏன் தண்ணிட்டு பார்க்க வர மாட்டேங்கிறா? அல்ல இல்ல அவர் ரெடியா இருக்கா. கடந்தானவங்களா? கடந்தானவ மாதிரி என்னமோ குச்சிலுக்குள்ள இருக்குமா? ஏன் வந்தானாவா? எதுக்கு பார்த்தா ரைட்டை போட்டு மாடு தன் ரைட்டை போட்டு வச்சிருந்தாலும் வேணா வேணா வேணா. ஒரே 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 ஹாய் ஹாய் ஹாய். ஆபா பா பாபா. மாட பேச சொல்லு. ஆடு பேசு. பேசுமா? நான் சொல்ற மாதிரி பேசுமா? நீ என்ன சொன்னாலும் பேசும். அம்மா அம்மா. இல்ல மாடு பேசுது. ஆச்சரியமா இருக்கு. இல்லனே வேற எங்கேயும் சொல்லி திருப்பி மைக்க வைங்க. அம்மா அம்மா. என்னடா அது? இல்ல இல்ல மாடு அது என்ன கத்துக்கிறது தெரியுமா? புள்ள எங்க கத்துதா? இல்ல இல்ல இந்த மாடு சீனா மாடு. ஐயோ மாடு
அது ஏன் அப்படி கத்து தெரியுமா? இல்ல அம்மாங்கிறது வித்தியாசமான கத்துது. ஒலிப்பல்ல. இது காண மாடுங்க. அது ஏன் அப்படி கத்து தெரியுமா? செனைக்கு போடுறது. என்னை விடுறா போட போறேன்னுது. ஏன் இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கு? அது ஆட்லட்டே வந்திருக்கு. அதனால இருக்க முடியல. பருத்தி கொண்டு திண்டு நல்ல கோவமா கத்த சொல்லுங்க. அம்மா அம்மா வாயில துடுத்து விடணும். அது கும்பு. என்ன சோசத்துல மாட? நீ காலையில காலையில மாட ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொல்லு அன்னைக்கு. ஐ நீ அவதாரி போய் மாடு. நீ அவதாரி போய் மாடு. அவதாரி போய் யாரு தெரியுமா? மாடு வாய்ஸ் நல்லா அழகா இருக்குங்க. உனக்கு லேசா சொல்லிடப்படாது அழகா இருக்கு. அப்படி சொல்லாதடா கார்த்தி. ஐ ஐயா ஐயா இந்த மாடை தாண்டி ஓட சொல்லவா அண்ணே? மாட்டை தாண்டி ஓட சொல்லவா? தாண்டி போட சொல்லுங்க. மேடை அசிங்கப்படுத்தி போறாங்க. ஏன் அண்ணே உங்க மாட்டை தாண்டி ஓட சொல்லு. ஆனா நீதே அண்ணனும் நீ அல்றியானே. நான் போய் காலையில வாசல் தொலைக்கிறதுக்கு மாசம் தொலைக்கிற இந்த இதெல்லாம் அல்ல முடியாது. ஏன்னா வீசாதுண்ணே. சாணி அல்லவா இல்ல வேற வேலை செய்ய சொல்லுவாங்க. அந்த இந்த அந்த மாட்டை அங்கே வேலை ஆக சொல்லுங்க. அக்கா அப்படி வாங்கக்கா. ஐயோ இந்த மாடு உழவுக்கு தெரியுது. அண்ணி ஒரு இடி இடி அப்பா. அண்ணா ஏன்னா அவங்க மாடை முடிய கட்டிக்கணே உமா விட்டுட்டு பாம்பு நீங்க இருந்தா ஹோ 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 ஹொர்ர ஹொர்ர என்ன போய் குட்டி போட்டு வரணுமா? காண மாடு எப்படி குட்டி போடும்? கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். கொதிக்குதா கொதிக்குதா குக்கரில் கொதிக்குதா மாடு கொதிக்கிறது மாடு குடிமாடு நாய் ஓடுது நாய் ஓடுது. சத்தம் போடாதீங்க. மாட்டு ஓனர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன மாடு சென்ன பிடிச்சிருச்சா? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? கனகத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு தலைவா கும்பல் என்ன அப்படியா? மாடு பால் கறக்குமா? நீ பீச்சுறியா? ஏ வாடா 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 உன்னை பார்த்தா நாங்க அதுதான் அடிக்கணும். கச்சா 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 கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோட சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே. கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது தவிக்குது. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள என்னடா அது கொடுமை? கீழே பாரு.
இங்க என்னடா அண்ணே எல்லாரும் இவங்க தான் மரம் வெட்டி தண்ணி மாத்துவாங்க. கார்த்தி மச்சான் செத்த இவன் என்னடா போய் பொம்பளை புள்ள மாத்துறதுக்குள்ள இருக்கேன்னு பார்த்தா உள்ள கோணம் கடிக்கிட்டு இருக்கியா? எங்க? என்ன சட்டி ரெண்டா பொழந்து அது என்ன புடி துணி மாதிரி இருக்கு? புடி துணி மாதிரி இருக்கு. புடி துணிதே. புடி துணின்னு சொன்னேன். அதே புடி துணிதே. வாங்க கார்த்தி மச்சான் வாங்க. மச்சான் மாலை உனக்கு போடுங்க. மச்சான் எனக்கு அண்ணன். எங்கு பபுனா அடிக்கும் அம்பு மைத்தன மருதங்குடியை சேர்ந்த இங்கிட்டு உட்காந்துருக்க ஊரா உங்க ஓ மச்சாங்க. பெரிய மச்சான் எல்லாருமா? எல்லாரும் பெரிய மச்சான். ஓகே. அண்ணன் மச்சான் உனக்கு மச்சான். அப்ப இவன் அண்ணன் தானே எனக்கு? நோத்தா நோத்தா கொண்டே ஒண்ணு ஏன்டா அண்ணன் அடிக்க வர? அப்புறம் அவங்க அண்ணன் அவனும் மச்சானா அவங்க எல்லாம் மச்சான், நீங்க அண்ணன். அண்ணன் மயிர புடுங்கனே. இங்கே பப்பனாவுக்கும் அவங்கெல்லாம் மருதமணி அவர்களுக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவங்கெல்லாம் மச்சான், நான் மட்டும் வச்சேன். அண்ணே எதுனே வச்ச வச்சிட்டாலும் இதெல்லாம் வெளியில சொல்லலாம். சரி சரி சரி. அண்ணனுக்கு ஒரே மகிழ்ச்சிடா. அண்ணே சந்தோஷம்னா என்ன? சந்தோஷம்னா ஆனந்தம், ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம், இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா பூரிப்புனா சந்தோஷம். நன்றி சொல்லுங்க. நன்றி. எல்லா ஊர்லயும் போட்ட மாதிரி தான் அவங்களும் போடுறாங்க. ஏதாவது மாத்தி என்ன செய்யணும்? சைனா உடனே இனிமே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஜட்டி எடுத்து கொடுத்துருங்க அவருக்கு. காசா இல்ல அந்த ஊர்ல, காசா இல்ல பணமா. நம்ம சொந்தக்காரவங்க ஏன் ஆமா நம்ம சொந்தக்காரங்க தானே. ஆள்கார போய் மோர போட்டானா ஐயா போடுவாங்க போடுவாங்க. கால்ல ஒரு 2 பவுன் ஓவரா நீங்க சொல்ற மாதிரி விக்கல. இப்ப என்ன ஒரு மோர என்ன 250 ரூபா வருமா? இல்ல 230 ரூபா. 230 ரூபா நகை தங்கம். ஐயா அண்ணா என்னடா உனக்கு இப்படி பொழிச்சு? ஜெயப்பிரியா பார்த்தோன்னு புளிச்சு புளிச்சு வாய் தொடங்கனே அண்ணே. ஐயோ அண்ணே எச்சி எப்படி தெரிக்குது? எச்சி புளிச்சு பாசம் உள்ள துண்டு ஓடுறாங்க. எப்பதான் சொல்லுவா? 100 ரூபா துண்டு ஓடுறாங்க. அடுத்த வருஷம் 200 ரூபாய்க்கு சட்டி வாங்கி எனக்காக அவருக்கு ஸ்பான்சர் பண்றீங்க. ஆமா. கார்த்தி மச்சான் அது உங்க கையில தான் இருக்கு. அதோட இந்த பிள்ளைக்கு 95 சைஸ், எனக்கு 120. ஆமா எல்லாருக்கும் எடுத்தா ஒரே மாதிரி இருக்கு. ஏண்டா அந்த பிள்ளை சட்டி சைஸ் உனக்கு அப்புறம் தெரியும். நாங்க எல்லாரும் ஒரே family. வெட்டுக்காரருக்கு 145. எங்களுக்கெல்லாம் பூமாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த ராசாக்கூர் கிராமத்தவர்களுக்கும் இந்த விழா கமிட்டியர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் என் சார்பாகவும் அதில் இந்த ராசாக்கூருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. உண்மையிலே முன்னாடி அர்ச்சந்திரா நாடகத்தில் கொடிகட்டி பறந்த அம்மா இசைச்செல்வி அவர்கள், இப்போ அண்ணன் சூரிய அண்ணன், இவங்க இந்த ராசாக்கூருக்கு பெருமை தேடி கொடுத்த மாதிரி எங்களை எல்லாம் அழைத்து வந்து, உண்மையிலே எங்களை அழைத்து வந்து நீங்களும் நான் 7வது வருஷம் 7வது வருஷம் கட்டணம் நடத்துல வந்திருக்கீங்களா? வருஷம் தோறும் வர்றதுக்கு எனக்கு அந்த ஆறுமுகம்ப்பா ஆறுமுகம்ப்பா இந்த ஆறுமுகம். எங்க அப்பா ஆறுமுகம். ஆறுமுகம்னா 5.5 கட்ட ஆறுமுகம் சொல்லி தமிழ்நாடுலேருந்து பேரும்புகள் வாங்கினவர். நாரதர்னு சொன்னா அப்படியே மேலத்துல இருந்து வர்றது மாதிரியே தெரியும். ஆளு கலரு இந்த மாதிரி கலரு அத்தனை வேஷம் பொருந்தினவர் எங்க அப்பா 5.5 கட்ட ஆறுமுகம். நாரதர்னா நாரதர் உருவத்திலே அப்படியே இருப்பாராம். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம நிறம் அப்படி சுண்டி விட்டா வெத்த வர்ற அளவுக்கு கலர் வேற அவர். அத்தனை பொருத்தமும் இருந்தா யாருமே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அத்தனை பொருத்தமும் நாரதர்னு சொல்லி அத்தனை பொருத்தமும் அமைஞ்சவர் எங்க அப்பா ஆறுமுகம் அப்பா. இந்த ராசாக்கூருக்கு பெருமை தேடி கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் இங்க இந்த மண்ணுக்கு எங்களை அழைத்து வந்ததுக்கு இந்த கிராமத்திற்கும் விழா கமிட்டியாருக்கும் என் சார்பாக 3 பேரும் கடமைப்பட்டிருக்கோம். உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி. வருஷ வருஷம் மேடையில சொல்லமா வருஷ வருஷம் இதே மாதிரி எங்களை கொண்டு வந்துருங்க. சொல்லிட்டேன். வருஷ வருஷம் சொல்லிடு. நம்மளை கூட்டி வரக்கா அவங்க கூப்பிடலாம் வந்துடுவோம். நம்மளா வந்துருவோம். விழா கமிட்டியாருக்கு என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைவசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கணி தம்பி அவர் மணி மணியில் அருண் கேஆர் மீடியா அன்பு தம்பி, இது கேஎஸ் மீடியா அவங்க தொட்டுச்சியம்மன், எங்களை எல்லாம் அவரவர் கைவசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல வல்லங்களுக்கும் என் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்கு நன்றி நன்றி வணக்கம். பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு பாசமுள்ள பாண்டியரு அனைகட்டு பாவலரு ஆரே விளையாடே ஆரா பாடட்டுமா
தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டவர் அன்பு அப்பா வயல்சேரி கருப்புசாமி சொன்னா அர்ச்சந்திரா நடத்தில் பேரும்புகழும் கொடியேற்றி பிறந்தவர். அவருடைய புதல்வர் ஆர்கே கணேசன் அவர்கள் அவர் தான் இப்போ தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அனைத்து வணக்கம். அண்ணே கணேசண்ணே ராஜநடியாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்ற அன்பண்ணன் கணேசன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பூட்டி புகழாரம் சூட்டிய நமது ராஜாக்கூர் கிராமத்து பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினருக்கும் மற்றும் எங்களெல்லாம் அழைத்து இந்த நாடகத்துக்கு பெருமை சேர்த்த அம்மன் ஹோட்டல் நிறுவனர் மூத்தவர் எங்கள் முதலாளி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அம்மன் ஹோட்டலே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ல? அம்மன் ஹோட்டல் பேரும் போல வாங்கிட்டு இருக்கீங்களா? என்னண்ணே கண்ணண்ணே, அங்கே ஹோட்டலுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ல? நாங்களும் சொல்லிக்கிறோம்ல அம்மன் ஹோட்டல் சாப்பிட்டு அப்படி. அங்கே வேலைக்கிறவன் சொல்லியிருந்தேன் 4 பண்ண என்னடா மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறே தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ ஆடுறே அடி ஆடி மாச காத்தே என் தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியாரா? என்னைக்கு பொத்துக்கிட்டு விழுந்து நாடகம் ஆட முடியாது. உன்னை நம்பி 200 நாடகம் வேற வாங்கியிருக்கு. மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறே எதையாவது நக்கிக்கிட்டே வேண்டாம் நிக்கிறாங்க. அண்ணே இருனே, நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டேன். இல்ல எதுவும் திட்ட உள்ள போய் நோத்தனமான்னு திட்ட மாட்டேன். நான் உங்களை போய் திட்டுறேன். அதுவும் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய போய் ஏங்க இந்த நேரம் மணி இந்த நேரத்துல யாராவது பொம்பளை ஏங்க கேட்கவா? இந்த நேரம் தான் கொஞ்சம் நேரம் இவன் மோந்து பார்த்துட்டே இருக்கான்டா கர்மம். ஏங்க ஐயோ இங்க 2 பேரும் பேச விட மாட்டேங்கிறாங்களே. என்னடா உப்பு கேக்குற மாதிரி கேக்குறேன். ஏங்க நீங்க பேம்பர்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏண்டா இல்ல பின்னாடி ஏதோ முட்டு. நமக்கு பேம்பர்ஸ் சைஸ் இல்ல. இல்ல ட்ரிபிள் எக்ஸ்எல். மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறே தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறே ஆத்தே ஆதே ஆத்தே ஆடி மாசம் காத்தே மாத்தி போட்ட மல்லாச்சே ஆத்தே ஆத்தே ஆடி மாசம் காத்தே மனச மாத்தி போட்ட மல்லாச்சே தலைவன்டா. நான் எதுக்கு வந்தேன்? ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஹலோ, நீங்களே ஆடிக்கிட்டா உங்க ஒப்பே ஆடுவேனாமா? ஆடு கேட்ட ஆத்தா அண்ணா கேட்ட பையில ஆடுறா. மணியனே, நான் உனக்கு கேட்ட கோச்சுக்க கொண்டு ஏத்த தட்டி. நான் உனக்கு கேட்ட கோச்சுக்க மாட்டீங்களே. உங்க புள்ளங்கறீங்க, நீங்க ஒல்லியா இருக்கீங்க, அதே உருண்டையா இருக்கு. என் கஞ்சி அப்புறம் சேர்த்து குடிச்சிடுறேன். அப்படியா? அவங்க அம்மா எங்க? அவங்க அம்மா போயிட்டா. எங்க போயிருக்கா? வேலைக்கு 100 ரூபா வேலைக்கு. எனக்கு ஒரு சாங் பாடுங்க ப்ளீஸ். பாடுவா? ராசாத்தி ஒண்ணு. எனக்கு இந்த பாட்டு வேண்டாம். நான் ஏய் வாமா. பேர் வந்து பிரியா. அந்த புள்ள பாட்டு பாடுங்க. ராசாத்தின்னு பாடுறீங்க. அம்மா பிரியா பொம்பளை பிள்ளை வரணிக்கிறாங்க. இல்ல நீ வந்து பிரியா மணியே ராசாத்தியே குஞ்சே ஏ குஞ்சு பாண்டி மரியாதை ஓடிக்கிடு. பிரியா பிரியா தலைவா வாடா 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 வாடா. ஓ பிரியா பிரியா. சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஐயோ 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 சீன் கம்பு. ஓ பிரியா பிரியா. நான்தா உங்க மாடு நிக்குதுந்தோ. இந்த வந்துச்சு அடுத்த மாடு. அது காளை மாடு பிடிச்சிட்டு வந்தனா? ஏன் அதுக்கு கொம்பு இப்படி இருக்கு?
அது பல அடிபட்டு இதான் காளை மாடை பிடிச்சு வந்தானா அந்த வாடை வச்சு அந்த மாடு வந்துருச்சு. இது பசுமாடா. செம்பகமே என்ன ரிவர்ஸ்ல போகுது. செம்பகமே இப்ப பாரு தாச்சாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது. என்ன அது? அதானே ஆடி மாசம் காத்தே அடிக்க மாட்டேங்குது. ஆடி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க அடிமானே மாங்குயில் ஆடி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க கஞ்சமாடு கம்போடாதான் போது ஆடி மாசம் பொம்பளை அப்படியா? அது யார நம்பி? உங்க அப்பா அப்படி இருக்காரு லொப்பத்தரமா. அந்த பிள்ளை யார நம்பிடா வருது? அம்மா நம்பித்தானே வருது. ஒரு அளவு இல்லையா? எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி பிடிக்கிற முகரே பாரு, முகரே கட்டி பிடிக்கிற. யார் அவர்? கண்ணன். ஏண்டா கார்த்தி, கண்ணன் வரும் வேலை நீங்க தான் கட்டி பிடிக்க சொன்னீங்க. கட்டி பிடினா எனக்கு ஒரு அளவு இல்லையாடா முகரே? டே கார்த்தி, அவன் கட்டி பிடிக்கிறான், நீ எதுக்குடா நீ கட்டி வந்திருக்க? பிடிச்சா நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது. நான் சொல்றேன் எங்க மச்சான் கார்த்தி மச்சான் இருக்காரு. இந்த என்ன மச்சான் உங்களை வச்சு கட்டி பிடிக்கிறேன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்ப நீங்க வந்து கட்டி பிடிங்க. அப்புறம் நீ எதுக்கு தாண்டா வந்திருக்க? கட்டி போடிடா கண்ணால இடத்தில் சுகம் மிக அதிகம். நம்ம ஊருக்கு கண்டுபிடித்தேன் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். தேவையாது. சட்டை கிழிச்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம். அந்த பிள்ளை இருக்கிற இத்தினூண்டு அதென்ன காடை முட்டை மாதிரி இத்தினு காண்டை வச்சுக்கிட்டு ஓவரா பண்ணாத. ஏண்டா லூசு போயில? அண்ணே அண்ணே அண்ணே, இரு அண்ணே என்னமோ சொல்ல வருதுடா. அண்ணன் அக்கா சொன்னா அப்ப ரொம்ப முக்கியம். அண்ணே என்னமோ சொல்ல வருதுடா. ஐயோ அண்ணே மணியனே, ஜெயபிரியாவுக்கு கொண்டு ஏத்த தண்டி இருந்தா என்னைக்கு விட முண்டை வலிக்க விட போறான்னு தெரியல. என்னைக்கு நீ முண்டை வலிக்க போறியோ? அந்த அளவத்த பொம்பளை இருக்கு என்ன ஆனா கார முட்டியாம அந்த அளவத்த பொம்பளை அந்த கார முட்டையை வாங்கி கொடுங்க. என்னே தோன்ற அதோடு போனா போயிட்டு போகுது. பாடியா பாக்கு வெத்தல மாத்தணும். முளைப்பாரி சேர்த்துட்டாங்க. முளைப்பாரியா? முளைப்பாரி இப்பதான் போட்டுருக்காங்க. தண்டை நக்கன் நக்கு நக்கன் தண்டை நக்க யாரு பொண்ணு அடிக்க சொன்னது? பாக்கு வெத்தல மாத்தணும். தூக்கு போட்டு தொங்குடா 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 தூக்கு போட்டு தலைவா தலைவா, ஐயோ அவனுக்கு வெறி கொண்டு போச்சு. மேல ஏறாண்டா, இன்னும் கொஞ்சம் ஏறா. நீ ஏறிட்டாலு என்ன மேல என்ன மேல? ஐயோ போக்கஸ் ரைட்டுனே. ஐயோ காட மட்டும் நசுங்குதுடா. மரத்தை ஏறி அடிக்கிறான்டா. மேல ஏறியா? என்ன கொஞ்சம் மேல ஏறிட்டாலு. அண்ணே மரம் வழுக்கும்னே, மரம் வழுக்கும். அப்பா இறங்கு, லைன் வர கிடக்கு, இங்க வா இறங்கு.
என்னடா ஐயோ காடை முட்டை உடைய போதே ஆமா என்னது மேடையை சாய்க்கணும் கொட்டை எங்கடா இடிச்சு போடலாம். சரி நான் ஒரு பாட்டு சொல்லி தரவா பாருங்களா ஏன் அடுத்த வருஷம் அப்பதான் கலையரங்கம் கட்டுவாங்க. ஏற்கனவே கலையரங்கம் இருந்துச்சு தானே அதை இடிச்சு விட்டியலோ அதை இடிச்சு போட்டாங்க. நான் சொல்ற மாதிரி ஒண்ணு சொல்றீங்களா பாட்டு பாடுறீங்களா இங்க வாங்க பாடுங்க சரிங்க பாப்பா பாடுங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. என்னது கிரீம் ஏத்தணும் அண்ணே கிரீம் இல்ல கெயின் கெயினா கெயின் மட்டும் ஏத்தனா பார்த்தா ஆமா அந்த என்னது ஊம்பர் ஊப்பர்டா அப்படின்னா என்ன ஊப்பர்ரா ஊப்பர் அண்ணே நீ மிச்சரை ஏத்துனே மிச்சரை ஏத்துக்கு சேவை கொஞ்சம் அள்ளி கொடு நல்லா திங்கட்டும். என்னையா சிண்டு கொடுத்தா நல்லா குந்தாடியா இருக்கு அப்புறம் என்ன மிச்சர் ஏத்து அவன் என்ன குந்தானி சொல்றான் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற மச்சான் வாயில வச்சானு அதே அதே என் செல்ல அவைய கட்டி பிடிங்க அந்த யோகம் இல்லாத எதுக்குற கை எடுத்து விடுற கலாடி பேரு அண்ணே மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு சாச்சா சாச்சா நீ சாவு பாட்டு என்னே போய் சாவு சாவு சாவும் சொல்லமா அவன் இசைக்கல்லூரியில முறைய படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு என்னப்பா சொல்ற அண்ணன் இசையெல்லாம் முடிச்சிருக்கா ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா இங்க படுக்கிறதுல நோத்தாட கேளு அண்ணே. ஏய் உன்னை கால நோத்தா சூப்பர். என்ன அது எப்படி உனக்கு தெரியும்? அவர்தானே எங்க சித்தப்பா குணத்துல நல்லவ கண்டடா. சாச்சா சாசா பாப்பா பாப்பா நீசா நீசா நாசா யாரோ சாங்க பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். ஏய் ஆடு ஆடணுமா சரி சரி மாடு மாடு காலைக்கு தெரியுது. மாதிரியா உரி 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 உன்னை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரியா எனக்கு உன்னை பார்த்தா ஒரு மாதிரியாத்தே வருது போ பாக்கு வெத்தல பார்வதிய பார்க்கணும். போடுறா. ஏய். அடிச்சுக்காதீரா அடிச்சுக்காதீரா அடிச்சுக்காதீங்கடா ரெண்டு பேரும். ஐயா 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 ஏண்டா கீழே கேந்த பாருங்க நீ ஏண்டா அழுகுற கொட்டையை பிடிச்சான் இப்படிதானே கால் என்னடா லால அடிபட தவக்கால போய் கிடக்குறான் ஏண்டா அவன் இப்படிதான் என்னது? மணியண்ணே அங்க என்ன தெரிஞ்சு அண்ணே என்ன என்னடா சொல்ற? என்னாச்சு? எதனை கண்டுகொண்ட? கண்டுகொண்டே யாருன்னு இருந்தது உள்ள? கத்தாடா என்னடா கண்டு கொண்ட? ஒண்ணுமே காண முடியலடா. என்னடா கடைசியில கண்டு கொண்ட விடு கண்டது மாதிரி பேச்சு வெளியே அடிச்சு விட்டுக்கிற விடு. அதை சரியாக கண்ட எதத்தையும் கண்டே தெரியுது. என்னமே காணல. ஆலமரோ 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 இங்கு விழுகு 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே விழுக விட்டுனா கீழறங்கி 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 கோவிதைய முடிக்க போறேன் தன்னை நன்னானே தானே நன்னானே. ஏய், நீ கஷ்டப்பட்டு பாடிக்கிட்டு இருக்க இங்க வர என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? இது மாதிரி நேரத்தில் நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒன்லி செக்யூரிட்டி. சரி சரி சரி. அண்ணா வேலை முடிஞ்சானே சொல்லுவாங்க அண்ணா கூப்பிடாரு என்ன கேங்க அண்ணா என்னனே முடிச்சிட்டீங்களா? டீ பழம் வாங்கிட்டு வரவா? அத போய் கேன்ல டீ வாங்கிட்டு வா. கேன்லயா
இங்க நான் வாங்காதீங்க. அந்த கடைசியில் இருக்குல்ல, நான் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். கார்த்தி மச்சான் மேடைக்கு வாங்க. குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல செங்கலமே முக்கி வந்தாலே குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல செங்கலமே முக்கி வந்தாலே போறா. என்ன அங்க கோழி குஞ்சா இருக்கு. நல்ல சாப்பாடு. என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னண்ணே முடிஞ்சு நல்ல கட்டான் ஏய், நல்ல கட்டு, நாட்டு கட்டு, அம்மா கிட்ட அம்மா. அண்ணே என்னண்ணே ஆச்சு? யானை போய் பூனையை சொல்லி வந்த கதையா? யார யானைன்னா யார பூனை? நீங்க யானை, அண்ணன் பூனை. அண்ணன் எந்திரிங்க. அண்ணன் ஐயோ எந்திரிங்க. எந்திரிங்க, கண்ணை மச்சான் பாத்துக்கிட்டே இருக்காரு. அண்ணே நடுவுல குச்சி குச்சி ஊனிக்கலாம்லானே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எந்திரி. இவன் நேரம் எந்திரிச்சிச்சே. நான் என்னங்க பண்ணேன்? நான் பாட்டு தானே. என்னது? அந்த பிள்ளை ஊம்பு கத்துருக்கு. ஏய் அது கும்கும் கும்பு கத்துருக்கு. கும்புவா. கும்பு. எந்திரி எந்திரி எந்திரி. இந்த இப்ப முடியாது, ரொம்ப சிரமம். எந்திரிங்க. முடியாது. பிரியா என்ன? இங்கே ஒரு அண்ணன் நம்ம சொல்லுது. வாய்ப்பாட்டு பாடு வாய்ப்பாட்டு ஓ ஒண்ணு 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 ரெண்டு நான் வாரேன் பாய் வாட. அப்படி போடுங்க நச்சுன தலைவா ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அருமுள்ள நேரத்தில் அம்மா யாரும் இல்லா நேரத்திலே யாரும் இல்லா நேரத்திலே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே. நீ பின்னாடி வந்து இடிப்படம் தான் நிக்கிறாயா? அடி கலர் கலரா மைய பூசி கலக்கலாம் நீ வருவ. கலக்கலாம் மைய பூசி கலக்கலாக வருவேன். அடி கவர்ச்சி எத்தம் தரு. அடி கேரளத்து பெண்ண போல கிளிகள் கிளிக்கலாக்கி புரிவே. கேரளத்து பெண்ண போல கிளிகளப்பா தருவேன். நீ கலக்கலாக வருவேன். ஏன்டா உரசிக்கிட்டே நிக்கிற? ஓடா அழகுரு தவுடா தவுடா ஓடா அர்ரா. ஏன்டா உரசல பெண்ணைய? நூத்தி சுருக்கி ஒன்னே அடிப்பேன், என்னைய குண்டி அடிக்கிறேன். என்னடா தப்பு தப்பா ஆடுற? இந்த அளவு ஒத்த பொம்பளை நான் குதிரை மாதிரி இருக்கா, இங்க என்ன ஏன்டா அடிக்கிறா? உலக போன பாரு இப்ப. என்ன பாட்டு படிச்சோம் தெரியல. தண்ணி கருத்திருச்சு தண்ணி கருத்திருச்சு புள்ள தவள சத்தம் கேட்டிருச்சு. ஒருங்கே இடம் கிடைச்சிருச்சு. தத்தட கடிதா தண்ணி கருத்திருச்சு புள்ள தவள சத்தம் கேட்டிருச்சு. ஏற்றிக்கு புட்டி அடிக்கிறேன். மெதுவா போனது தூரல்
தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சுடா. மைக் இங்கே இருக்குடா. அது பழைய மண்டை மைக்குடா. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணவே அவங்கள பூரா மச்சான்னு சொல்ல விட்டு அவங்களுக்கே காமிக்குதுடா. ஏய் அவங்களுக்கே எங்கிட்டு இருக்கவங்கள ஓர வந்தவங்க பண்ணாங்களா? யாராவது குண்டியை போய் தொடுக்க முடியும் என்னடா? முனியாண்டி சாமி கேள்விப்பட்டிருக்கேன். குண்டியாடி சாமி. அன்னையான சுந்தரியே தேடாமோ தேவதைய காணமே அங்கு என்ன தெரிகிறது? தம்பி நாடகம் ஆரம்பிக்கிறேன். ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த சபைவனை கொஞ்சம் இங்கே என்ன பார்த்துக்கிட்டு நம்ம இந்த ஊருக்கு வந்ததுக்கு புண்ணியம் செய்யணும். ஆமா, அதுல உங்க காலில் போய் ஒவ்வொருத்த காலில் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுக்கு தான் மொத்தத்துக்கு சபை வணக்கம். அது அதை தெரியல. இங்கிட்டு பார்த்து என்னன்னு கேட்டேன். அங்க எப்ப பார்த்தா இங்கிட்டு வா. என்ன தெரியுதுன்னு பார்த்தியோ? தன்னானே நானே நானே முதுகெலும்பு உடைக்க போறா. ஏண்டா என் அண்ணே துணி துவைக்கிற துணியாடா? அங்கே நான் பாத்துக்கிறா. அங்க என்ன தெரியுது? ஆகாயவாணி குமுத்தே. ஆகாயவாணி என்ன கலர் தெரிஞ்சு? மூதேவி ஆகாசவாணி மேல இருக்கு. புது கலர். அது விட்டுறா. இது மனுஷன் நல்லா ஆடுறீங்க. உனக்கு குது குதுன்னு இருக்குமே அப்படியே முகரை பாரு. மூதே பின்னாடி எதுக்கு தொட்டு கும்பிடுற? நீ வர்ற இன்றுதான் 7 மாத்திரை போட்டு வந்திருக்கேன். என்னடா 7 மாத்திரைங்கறாப்ல? அது சளி மாத்திரை போட்டு அதான் வேலை செய்ய மாட்டேங்குதா? இப்ப அரை மணி நேரம் ஆகுது. இப்ப என்ன இன்னைக்கு எத்தனை மாத்திரை போட்ட? மாத்திரை போட்டு அது சளி மாத்திரை தானா? மூதே தம்பி ஏன் குண்டியை தொட்டுக்க முடியா? என்ன செய்யுது? அப்ப நானதே வா. மேடை அளந்து வர்ற எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்காங்க? ஆடலையாப்பா? ஆடி 18 வந்தாத்தான் ஆடுவேன். ஏய் நீ அம்மன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போக பாக்குற? அம்மன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போக பாக்குறியா? கார்த்தி அண்ணன் தான் மேனேஜரா இருக்காரு. ஐயோ அது போச்சு நமக்கு டான்ஸு. நம்மாடு போய் சாப்பிட்டுக்கலாம் மொத்தமா. அங்கே அந்த அளவு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு போறாங்க வா.
ஆண்டவன் படத்தை சொத்து சொல்லல நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. நல்லா பாடுறீங்க. திஸ் இஸ் லவ். தும் சே பியார் கர்த்தே. ஒரு நாளைக்கு 2 தடவையா காங்கட்டு போடுறது. சடார் மடார் போட்ட காங்கிரட்ட கம்பிட்ட குத்தி விட சொல்றேன். சங்கிலி மங்கிலி என்னண்ணே இப்படி பொம்பளை விட்டுட்டு போய் என்ன அப்படின்னா தப்பா கேட்டுவிட்டான் அவன். என்னன்னு கேட்டான்? வேணாண்ணே அது ரொம்ப சும்மா என்னன்னு கேட்டான் அவன் சொல்றான். வேணாம் அவன் சொல்றான். உங்களால முடியல நோத்தால அனுப்பிட சொல்றேன். எங்க அம்மா உனக்கு மாமியா இல்லடா, என்ன கலவணி பேரு பூசு பையல முகரே பாரு. பாட்டில் ஏதாச்சும் நான் சொன்னேன் அப்படி அண்டா அப்படி பண்றேன். குட்டினே இந்த பிள்ளைய தான் கூப்பிட்டேன். உங்க அம்மா போய் சொல்றேன். சோதியா வந்துச்சுன்னா போச்சு அம்பிடுத்தேன். அது என்ன கொண்டு வர அம்மா தம்பி ஆடா நினைவு ஆரம்பிச்ச அப்படி என்றா எனக்கே தெரியல. சரி நல்லா ஆடுறேன். உங்களை காதல் பல்லாண்டுக்கு எடுத்து சொல்லுங்க காதல. அதில் எனது ரசிகர் விருப்பத்திற்காக எனது அன்பு தமிழ் சூர்யா ஆடியோஸ் பயலடா. சூர்யா ஆடியோஸ் பயலடா. மைக்கு சூப்பர். அத்த மகளே அத்த மகளே என்று புத்தலையே நான் பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோலையே. அத்த மகளே என்று புத்தலையே நான் பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோலையே. அமரத்து மாங்கொருந்து சிவந்தது போல முகமும் சொல்லிக்கிறதே. நானும் காத்திருக்க மனுக்கானக்கா மனமோ வலிக்கிறதே. கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ளே சாவுரின் ஓமாமணி. அந்த மகளே இந்த புத்தலையே நான் பார்த்ததும் ஆசைப்பட்டு நங்கோலையே. உனக்காக காத்திருந்தே ஆடி உனக்காக காத்திருந்தே. மக்கர உரத்து கண்மணிய நீவ கட்டினே அணைச்சுக்கிட்டே. உரத்து உனக்காக காத்திருந்தே ஆடி உனக்காக காத்திருந்தே. மக்கர உரத்து கண்மணிய நீவன் கட்டினே அணைச்சுக்கிட்ட கட்டினே எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமிபாசோ. எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமிபாசோ. புத்தரையே நான் பார்த்ததுமே ஆசைப்பட்டு உங்களையே. கூட போகும்போது ஓர கண்ணி பார்த்து இன்னும் நானும் மறக்கலையே. அது இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில்கள் ஒரு பூஜை சாமிக்குந்தான் தெரியும் அடியே. சாமிக்குந்தான் தெரியும் அடியே. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம்
வாழ வருஷம் மகளே இந்த புசலையே பார்த்ததும் ஆசைப்பட்டு நங்கோலையே அமரத்து மாங்கோருந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்கிறடி நானும் காத்திருக்க மணிக்கானக்கா மனமும் வலிக்கிறடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓமாமணி அத்த மகனே இந்த புத்தரையே பார்த்ததும் ஆசைப்பட்டு நங்கோலையே அமர்த்து மாங்கோருந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்கிறடி நானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்கிறடி உன் கண்ணில் ஓர பார்வை பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரன் ஓமாமணி அத்த மகனே பார்த்ததும் ஆசைப்பட்டு நங்கோலையே. பாசமிகு அன்பு சகோதரர்கள், சூர்யா ஆடியோ சண்புலகம் சார்பாக எனக்கு எம்மை பேசி பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. அன்றைக்கு அந்த வணக்கம் அன்புறவுகளே. எனக்கு உங்களை பார்த்தனே காதல் வந்துச்சு. உங்களை பார்த்தனே எனக்கு அந்த காதல் எப்படி என்றால் எனக்கும் வந்துருச்சு. ஆடி வெள்ளக்காரே மங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் அந்த தரிசனம் பெற தவிக்கவே வாழமே இங்கு நீ இல்லாத வாழும் மங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் அந்த தரிசனம் பெற தவிக்கவே வாழமே இங்கு நீ இல்லாத வாழும் மங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் அந்த தரிசனம் பெற தவிக்கவே மனமே வருஷம் தான் நம்மளுக்கு டான்சர். அடுத்த வருஷம்ல நீ டான்சர், நான் கோமாளி. நான் எப்படியா போகுது? உனக்கு தெரியாது, டோப்பு மட்டும் வாங்கணும். ஏன் மற்றது பூரா எல்லாமே இருக்கு. என்ன முக்கியமானது இல்லையானே? தெரியாது என்ன